மக்களே, நான் உங்கள் ஆர்த்தனிஷ்கா. இப்போ என் வாழ்க்கையில் நடந்த அம்மா விஷயமா சாமியா இல்லை பேயான்னு கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னா, ஃபஸ்ட் டைம் என்னமோ சின்ன வயசில் ஒரு பிறந்து ஒரு 8 மாதம் இருக்கும். 8 மாதம் குழந்த பார்த்துட்டு அழுதுட்டுருக்கேன். நான் தான் அழுதுட்டுருக்கேன். அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அப்பா வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அண்ணன் உட்காந்து படிச்சுட்ருக்கான். திடீர்னு பார்த்தா வந்து அழுகு நிறுத்திட்டேன். என்னடா இது, கீழே கீழே நின்ட்டாலா, அடிபட்டுருச்சுன்னு சொல்லி வந்தாங்க. பார்த்தா தொட்டில் தானாக அடிட்டுருக்கு. பக்கத்தில் சாமி ஃபோட்டோ இருக்குது. எங்கள் அப்பா ஒன்று சொல்லிட்டாரு, சாமி ஃபோட்டோ இருக்குது, பயப்படாத, சாமி தான் வந்து ஆட்டியிருக்கு. சாமி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரம் எங்கள் தாத்தா கூட இருக்கலாம். எங்கள் தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு, அப்பாவோட அப்பா. 2வது விஷயம், ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். இது கன்ஃபார்மாக பெயின் தான் நினைக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். என்னன்னா வந்து மிட்நைட் 9 to 2 PM அப்பா அம்மா வந்து ஆக்டிவிட்டி அங்கே போயிட்டாங்க. அப்படியே மீன் கறியெல்லாம் வாங்கி தரேன்னாங்க. நான் வந்து அம்மா டக்குன்னு வாங்கன்னு சொல்லி உட்காந்துருந்தேன். இப்படி நான் வந்து ஜஸ்ட் இப்படி லைவ் ஆன் பண்ணி ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு இது பண்ணப்போ திடீர்னு கலந்து போயிடுச்சு. டிவி பார்க்க போகுது. அப்போ என்னமோ கொலுசு சத்தம் சலன்னு கேட்டுச்சு. இப்படி கிராஸ் பண்ணி இப்படி டக்குடு போகிற மாதிரி, என் கையோட ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. மண்டையில் ஏதோ, அதாவது இந்த மாதிரி தடவுற மாதிரி இருந்துச்சு. உடனே நான் பெட்ஷீட்டை பற்றி தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1:30 மணிக்கு எந்திரிச்ச பார்த்ததுக்கப்புறம் என்னடா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் இருட்டு ரூமில் இருக்கேன். வீடுன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தா வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. அது கன்ஃபார்மாக பெயின் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப பயந்துட்டேன். 3rd விஷயம் என்னென்னா, பார்க்கில் நடந்தது. பார்க்கில் வந்து எல்லோரும் வந்து உட்காந்து விளாண்டுதான் இருக்கும். நீ அது நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உட்காந்து விளாண்டுதான் இருக்கும். திடீர்னு அம்மாவை காணும். தேடி போகிறேன். சாயங்காலம் கிட்டே ஆயிடுச்சு. பயந்துட்டு ஒருத்தவங்கிட்ட வாங்கி ஃபோன் பண்ணுவேன். பார்த்தா வந்து அவங்க அம்மா இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் பார்த்தேங்கிறாங்க. ஆனால் அம்மா வந்து டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தா ஏமான்னு கேட்டால், அங்கே இதே மாதிரியும் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியல, வா நம்ம டக்குன்னு போயிடலாம். இங்கே இருக்க ஒவ்வொரு ஆளை விட அந்த பக்கம் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ சாம்பிளுக்கு நீங்கள் ஒருத்தவங்க இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி 5 பேர் அங்கே இருக்காங்க. அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டு போயாச்சு. போகிற வழியில் எனக்கு என்னமோ பகல்லையே வந்து யாரும் நம்ம கூடயே பின்னாடி உட்காந்துற மாதிரி இருந்துச்சு. அலறிட்டேன். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பாய்.